கிரிக்கெட் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாய். நான் உங்க ஹெச்பிடி. இன்னைக்கு நம்ம கூட சரோ ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஒரு ராயல் கிளாஷ் பிட்வீன் ராயல் சேலஞ்சர்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஹவு சூரியவன்ஷி வில் பெர்ஃபார்ம், ஹவு ஆர்சிபி பவுலர்ஸ் வில் டேக்கிள் சூரியவன்ஷி. அதே மாதிரி இன்ஃபார்ம் ஆறார ஆர்சிபி பேட்டர்ஸ் வந்து, ஏன்னா ஆர்சிபி வந்து ஒரு கடப்பார பேட்டிங் டிஸ்பிளேவை சிஎஸ்கே கிட்ட காட்டினாங்க. அந்த ஒரு டிஸ்பிளேக்கு அப்புறம் அவங்க சந்திக்கிற அடுத்த மேட்சே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட அதே ஒரு டிஸ்பிளே கொண்டு வருவாங்களான்லாம் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ ஆனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஆர்ஆர் அவுட் பிளேட் என்டையர்லி ஆர்சிபி. அந்த ஒரு இந்த மேட்ச் வந்து ரெகுலேஷன் டைம் அந்த 11:30 மணிக்கே முடிய வேண்டிய மேட்ச் தான். சூரியவன்ஷி நின்று இருந்தாதான் அது கண்டிப்பா நடந்திருக்கும். சூரியவன்ஷி அவுட் ஆகி போனதுனாலதான் நம்ம ரவீந்திர ஜடேஜா வந்து கொஞ்ச நேரம் அவர் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ரவீந்திர ஜடேஜாக்கு இது அல்வா சாட்ட மாதிரி தான். இந்த திருப்பாச்சி படத்துல வந்து லிவிங்ஸ்டன் வந்து முத்தம் கொடுப்பாரு கண்ணுக்கு, சார்ஜ் கொடுங்கன்னு உடனே. அந்த மாதிரி இந்த ஒரு இதை பார்த்த உடனே அவர் குஷி ஆயிட்டாரு. அவரு தான் பங்குக்கு பொறுமையா ஆடி மேட்சவும் 12 மணி வரைக்கும் இழுத்து முடிச்சாரு. மேட்ச்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆர்சிபி வாஸ் அண்டர் 94 for 6. அங்கிருந்து தே டுக் த கேம் டு 200 run. இதுல இருந்து 200 மேல கொண்டு வந்துட்டாங்க. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆர்சிபி ஹாஸ் அ plenty of பேட்டிங் ஃபயர் பவர். அவங்களோட பேட்டிங் ஃபயர் பவருக்கு நீங்க எந்த அளவு கொலாப்ஸ் ஆனாலும் என்னால இழுத்து பிடிக்க முடியும். இன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம், இம்பாக்ட் பிளேயரா வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வந்தாங்க. அது ஓரளவு அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 25 ரன் புஷ் பண்ண உதவுச்சு. இந்த மேட்ச் அவங்க தோத்தாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ஒரு 25 ரன் இல்லைன்னா இந்த மேட்ச் வந்து இன்னமும் ஒரு 2 ஓவர் முன்னாடியே 3 ஓவர் முன்னாடியே முடிஞ்சிருக்கும். அப்படின்ற சமயத்துல வெங்கடேஷ் ஐயர் பேட்ஸ்மேனா உள்ள வந்துட்டதுனால அவங்களுக்கு வெறும் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், அப்புறம் இவங்க 2 பேர் தான் பவுலிங், அபிநந்தன் சிங், இவங்க 3 பேர் தான் வெறும் பவுலர்ஸாவே பாக்குறோம். இதுலயே ஹேசல்வுட்டும் புவனேஷ்குமாருக்கும் பேட்ல படும். அதையும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு 10 பேரும் பேட்ஸ்மேனா தெரியுறாங்க ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஆர் வந்து ஆர்சிபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் பிளே பண்ணிடுச்சா? ஆர்ஆர் இந்த சீசன் வந்து ஒரு ஃபிளையிங் கலர்ஸ்ல போயிருக்கிறாங்க. 3 out of 3 வின்ஸ். ஆர்ஆர் பத்தி 4 out of உங்களோட 4. தாட்? 4 out of 4 4. out of ஆமா, 4. ஆமா. நம்ம மாத்தி சொல்லிட்டேன். ஸோ ஆர்ஆர் ஃப்ளைங் ஸ்டார்ட்னா எனக்கு என்னமோ வந்துட்டு ஒரு ஆர்ஆருக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். இப்போ நம்ம சொல்ற மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா தெரியுறாங்க. இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ஆர்சிபியை பத்தி பேசணுமோ அந்த சைடு நம்ம ஆர்ஆரை வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஈவன் ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் பார்த்தாலுமே நம்ம நோட்டீஸ் பண்ணல. அவங்களுக்கு ஒரு நல்ல பவுலிங் லைனப்பும் இருக்கு, நல்ல பேட்டிங் லைனப்பும் இருக்கு, குஷன் பண்றதுக்கு எல்லாருமே இருக்காங்க. அது என்னைக்குன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுல வந்து இப்போ நெகட்டிவா பேசல, ஆனா என்னைக்காச்சும் இந்த டாப் ஆர்டர் ஃபெயில் ஆச்சுன்னா வில் ரியலி ஃபைன் த டெஸ்டிங். அதாவது வந்து அந்த மிடில் ஆர்டரோட டெஸ்டிங் அப்பதான் நடக்கும். ஏன்னா நீங்க டாப் ஆர்டர்லேயே வந்து ஜுரேலையும் போட்டுடுறீங்க. ஸோ வந்து ஜுரேலுமே டாப் ஆர்டர் தான். அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த டாப் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் டாப் 3 பேட்ஸ்மேன்ஸ் கொலாப்ஸ் ஆனாங்கன்னா என்ன நடக்கும்ன்றது லேட்டரான் தான் நமக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கே நம்ம பார்த்தோம், சடனா வந்துட்டு ஜெயிக்கிற பொசிஷன்ல இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 14 ஓவர்லேயே மேட்ச் முடிக்கிற மாதிரியான ஒரு டீமா இருந்துச்சு. ஆனா அங்க இருந்து அடுத்தடுத்து ஒரு 4 விக்கெட்ஸ் ஒரு 3 விக்கெட்ஸ் டக்கு டக்குன்னு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடுற மாதிரி இருந்தது. இன்னைக்கு டார்கெட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்லேயே 136 அடிச்சிட்டாங்கன்றனால டார்கெட் கம்மியா இருந்துச்சு. பட் இன்கேஸ் இந்த டாப் 3ல திடீர்னு எல்லாருமே ஒரு பவர் பிளேக்குள்ள அவுட் ஆனாங்கன்னா இந்த டீம் அப்போதான் வந்து ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணும். அன்டில் தென் இந்த டீம் வந்து ஒரு பயங்கர ரொம்ப வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு கன்சாலிடேட்டட் டீமா இருக்கு, ரொம்ப வெல் செட்டில்டான ஒரு டீமா இருக்கு. ஆர்ஆரோட ஜிங்ஸ் மட்டும் அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஆகலைன்னா ஆர்ஆர் கேன் கோ இன் டு த பிளே ஆஃப்ஸ் வெரி வெல், ரொம்ப ஈஸியாகவே போகலாம். ஸோ அதனால அவுட் பிளேட் அஸ் யூஷுவல். இன்னைக்கு மேட்ச்ல அவுட் பிளேடு தான். பவுலிங்ல ஓகே, தே ஹவ் டன் தேர் பெஸ்ட் பார்ட். அது வந்து அவங்களுக்கு இன்க்ளூஷன் ஆஃப் ரவி பிஷ்னாய் வந்து பயங்கரமான இன்க்ளூஷனாக இருந்திருக்கு. ஒரு அஸ்வினும் சஹலும் போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு காம்பினேஷன் பிடிக்கிறதுக்கு ஜடேஜாவும் பிஷ்னாயை ஒரு மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு ஈக்குவல் பண்ற மாதிரி, ஈக்குவல் இல்லை பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த ஒரு காம்பினேஷன் மாதிரியே திரும்ப செட் ஆயிருக்கு. வெல் செட்டில் சைடு தான் இருந்திருக்கு ஆர்ஆர். நம்ம முன்னாடி ப்ரிவியூல பேசினதெல்லாம் காட்டிலும் இப்போ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கு. உண்மைதான். நம்ம ரவி பிஷ்னாய் பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. போன வருஷம் இருந்த ரிலீஸ் பாயிண்ட் விஷயத்துல வந்து ரவி பிஷ்னாய் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து அது நம்ம பார்த்த இடத்துல தெரியும். ரிலீஸ் பாயிண்ட் இடத்துல வந்து கொஞ்சம் கீழே இறக்கி அவர் போடுறாரு. அதே மாதிரி போன வருஷம் அவருக்கு வந்து அந்த வெறும் பேசோட போட்டார் அடி பொழந்துக்கினே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் பேச கொஞ்சம் மாத்தி போட்டு வித்தியாசமா இருக்கிறார் ரவி பிஷ்னாய். இங்க ஒரு ஆர்ஆர்ல வந்து ஒரு ரோல் கிளாரிட்டி அவருக்கு கிடைச்சிருக்குது. அதை பக்காவா அவர் யூஸ் பண்ணிக்கினார்.
ஒரு 6 போனாலும் எனக்கு அவர் பார்க்கும்போது சகலோட 2.0 சகலை எப்படி இவங்க வந்து ஆர்ஆர்ல இருந்தப்ப எப்படி க்ரூம் பண்ணாங்களோ சகலோட இன்சைட்ஸை வச்சு இவங்க ஒரு சகல் மாதிரியே இவரை கொண்டு வந்துன்னு இருக்கிறாங்க. ரவி பிஷ்னாய் இப்போதைக்கு ஆர்ஆர் டீம் அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் நம்ம சொல்லியே ஆகணும். ஆர்சிபி இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஒட்டுமொத்த பேட்டிங்கும் வந்து கொலாப்ஸ் ஆச்சு. என்னதான் இவங்க 10 ஓவருக்கு 96 அடிச்சிருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் கதையே தான். ஆர்ஆர் ஒவ்வொரு டீமுக்கும் இப்ப விளையாடின 4 டீமை விட ஜிடி மேட்சை தவிர்த்து 3 மேட்சுமே ஆல்மோஸ்ட் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சுட்டாங்க. 3மே டாப் டியர் சைட்ஸ். 3 டாப் டியர் சைட்ஸுக்கு அகேன்ஸ்டா தனியா ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா குர்னால் பாண்டே ஒரு 6 ஒன்னு அடிச்சார். 6 அடிச்சாலும் பரவாயில்ல, நான் அதே திருப்பி நான் கொஞ்ச நாள் இழுத்து பிடிச்சி நான் போடுறேன். ரவி பிஷ்னாய் திருப்பி அந்த ஒரு ஃபியர்லெஸ்ஸா போனாங்க. ஆர்ஆரோட ஃபியர்லெஸ் அப்ரோச் தான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சக்சஸ கொண்டு வந்துகினே இருக்குது. ஆல்சோ டாக்டிக்கலா ஒரு பிளேயருக்கு எப்படி காய் நகர்த்தணும்ன்றதுல கரெக்டா செட் பண்ணிக்கினே இருக்கிறாங்க. இப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து அவரோட பேஸ் வந்து அவரோட பலம்னு தெரிஞ்சு பவர் பிளேல வந்து அவரு நல்லா கரெக்டா யூஸ் பண்றாங்க ஆர்ச்சரும் ஆண்ட்ரே பர்கரும். அதுதான் ஆர்ஆருக்கு பெரிய சக்சஸ கொடுக்குது. இன்ஃபேக்ட் பவர் பிளேல அதிக விக்கெட்ஸ் எடுத்த டீம்ல வந்து ஆர்ஆர் தான் நம்பர் 1ல இருக்கிறாங்க. 9 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஆர்சிபியோட பேட்டிங் கொலாப்ஸ் பத்தி, ஏன் ஆர்சிபி இன்னைக்கு பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சு? ஒரு முக்கியமான ஸ்டேஜ்ல இது அதுவும் எர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ஒரு வின்னிங் சைட்ல இருந்து, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு இருக்குது மும்பை இந்தியன்ஸ் அகேன்ஸ்ட். இவன் தான் அது வந்து ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கொலாப்ஸுக்கான காரணம் என்ன? கொலாப்ஸ்க்கான காரணம்னு எனக்கு தெரியல. அதாவது வந்துட்டு இத்தனைக்கும் பார்த்தா வந்து எல்லாருமே நல்லா ஒரு விளையாண்ட ஒரு டீம். ஐ மீன் இப்போ விராட் கோலியா இருக்கட்டும், விராட் கோலி நல்லா ஃபைன் டச்ல இருந்தாரு. நிறைய பவுண்டரிஸ் வந்துட்டு அவர் பேட்ல இருந்து. தேவதத் படிக்கலும் வந்தோடனே ஃபிளைங் ஸ்டார்ட் தான் எல்லாமே நடந்துச்சு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒருத்தங்களா டக்கு டக்குன்னு ஒரு ஃபால் ஷாட் ஆடுறதா இருக்கட்டும், ஒரு இன்டென்ட்டா போற ஒரு ஷாட்ல போறதா இருக்கட்டும். இன்னொன்று வந்து நம்ம சொன்னதுதான் ஆல்ரெடி ஒரு பேட்டிங் குஷன் இருக்கு. நான் ட்ரை பண்றேன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தப்ப அதுல நிறைய விக்கெட்ஸ் லூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நடுவுல டக்கு டக்குன்னு ஒரு விக்கெட் டக்கு டக்குன்னு அது கரெக்டா குருணால் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா எல்லாருமே அப்படி ஃபாலோ ஆனோடனே அங்க ஒரு ஆங்கரிங் ரோல் இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலா மென்ஷன் பண்ண வேண்டியது. ஒரு ஆங்கரிங் ரோல் வந்து ரஜத் பத்திதார் பண்ணனால்தான் இந்த பொசிஷனுக்கு அவங்க வந்தாங்க. அண்ட் வந்து அந்த 94 for 6 இருந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வர்றது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்சிபியில் இந்த மாதிரி ஒரு ஒரு பொசிஷன் நம்ம பார்த்ததே இல்லை. சொல்லப்போனால் வந்துட்டு ஒரு ஃபால் ஆச்சுன்னா அப்படியே மொத்தமாக அந்த டீம் கொலாப்ஸ் ஆகி தான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் ஆர்சிபியோடதுல. ஆனால் ஒரு சைடு ஆங்கர் பண்ணி அட் த சேம் டைம் அது வந்து ரன் ரேட்டையும் கூட்டி, அதாவது 200 கிட்ட மார்ஜின் போகிற மாதிரியே இல்லை. ஆனால் அந்நேரத்துக்கு வந்து ஒரு 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 கேம்பிள் தான். ஆக்சுவலாக சுயாஷ் சர்மா மிஸ் பண்ணாங்க அவங்க செகண்ட் இன்னிங்ஸில். ஆனால் வேற வழி இல்லை, அந்த டைம் ரன் ஸ்கோர் பண்ணணும், போட் பண்ணணும் ஸ்கோர்ன்றப்ப வெங்கடேஷ் ஐயர் எடுத்துட்டு வந்ததுலாம் ஒரு நல்ல இன்க்ளூஷன் தான். அதுவும் வெங்கடேஷ் ஐயர் வந்து அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்பர் 9ல வந்திருக்காரு, நம்பர் 8ல வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணி இவ்வளவு எடுத்துட்டு போறதுன்றது ரொம்ப இதுவான ஒரு விஷயம். அண்ட் டு பி மென்ஷனிங், ரஜத் பட்டிதார் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்சிபி பிளேயர்ஸ் டு பி எவர் பிளேடுன்ற மாதிரி அதுக்குள்ளே வந்துட்டார். அவர் 2022ல ஜாயின் பண்ண ஒரு பர்சனு அதுக்குள்ளே ஒரு எலைட் லிஸ்ட் ஆஃப் ஆர்சிபி பிளேயர்ஸ்ல அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டார். நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பேட்டிங் ஆர் சம்திங், ஆனால் அவரோட கேப்டன்சி, அந்த ஆங்கரிங் ரோல, அந்த அந்த ஒரு சுச்சுவேஷனை புரிஞ்சு ஆடுறது. இல்லைன்னா மேபி அவரும் சுற்றி அவுட் ஆயிருந்தாருன்னா இங்கே 150க்குள்ள ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் வந்திருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மற்ற பிளேயர்ஸ் விளாண்டதுல எனக்கு அந்த பேட்டிங் குஷன் இருக்குன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்டென்ட் ஆடின மாதிரி இருக்குதோ அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. அஸ் வெல் அஸ் தே ஃபாலன் ஃபார் அ வெரி குட் பவுலிங் ஆர்டர். ரொம்ப பவுலிங் வந்து மோசமா போட்டு இவங்க ஏதோ இல்லை அன்பார்ச்சுனேட் ஷாட்ஸ் அடிச்ச மாதிரியும் ஆடிக்கல. பவுலிங் வாஸ் வெரி டைட். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 15 ஓவர்ஸ் கிட்டே 14 ஓவர்ஸ் கிட்டே நல்ல பவுலிங் டைட் இருந்துச்சு. 7 விக்கெட் போன பிறகுதான் அந்த லாஸ்ட் 6 ஓவர்ஸ் இவங்க கேபிட்டலைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து இட் ஹேப்பன்ஸ் 1 or 2 கேம்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்கு. தட் ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு கடப்பாறை லைனப் தான் ஆர்சிபி கிட்ட இருக்குது. ஆர்சிபி உண்மையிலே கடப்பாறை லைனப் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்டாட் ஒன்று சொல்றேன். போன வருஷத்துல இருந்து இது வந்து நான் சன்ரைசர்ஸ் மேட்ச்ல இருந்து நான் கணக்கு பண்ணிக்கின்னு வரேன். நான் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல இருந்து தொடர்ந்து 200+ அடிச்சுக்கினே இருக்கிறாங்க. எக்ஸப்ட் தட் குவாலிஃபயர் 1. அந்த குவாலிஃபயர் 1ல பஞ்சாப் வந்து ஸ்கோர் வைக்கல. ஸ்கோர் வைக்காதனால தான் ஆர்சிபி 110 இருந்துச்சு. அந்த மேட்ச் ஒரு 190. எல்எஸ்ஜியோட ஒரு 200+ சேஸ் ஒன்னு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல்ல ஒரு 190 அடிப்பாங்க. இப்ப தொடர்ந்து 3 மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு 200, சிஎஸ்கேவோட 250, இன்னைக்கு ஒரு 200.
கண்டினியூஸா ஒரு 6 மேட்ச்ல இருந்து 6 7 மேட்ச் கிட்ட ஒரு 190 மேலேயே தான் இந்த ஆர்சிபி எடுத்துக்கினே இருக்கிறாங்க. இதுதான் ஒரு கடப்பாறை லைன். 2020ல மும்பை இந்தியன்ஸ் அப்படிதான் தொடர்ந்து 5 6 மேட்ச் வந்து 190 மேலேயே எடுத்துக்கினே இருந்தாங்க. ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ 190 மேல தான் அவங்க செட் பண்றதே. அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் பொசிஷன் இருக்குது. ஆல்சோ இன்னைக்கு வந்து ரஜத் பட்டிதாரை பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. பேட்ஸ்மேனாவும் கேப்டனாவும் ஒரு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு. இன்னைக்கு அவர் ஆல் அவுட் அப்ரோச்சுக்கு போனாரு. ஏன்னா ஈவன் தான் அவர் ரிசோர்ஸ் ஷார்ட்டா இருந்தாலும் ஆல் அவுட் அப்ரோச்சுக்கு போனது வந்து அந்த ஒரு கட்ஸ் வேணும். உங்களுக்கு அந்த ஒரு கட்ஸுக்காகவே நம்ம உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் விக்கெட்ஸ் எடுத்தா மட்டும்தான் இந்த மேட்ச்குள்ள நம்ம வர முடியும். அதே மாதிரி மேட்ச்குள்ளயும் ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்குள்ள ஆர்சிபி வந்தாங்க. பட் டூ லேட். நனவா சிச்சுவேஷன் வந்துச்சு. அவங்க கிட்ட ரவீந்திர ஜடேஜா இருந்துட்டாங்க அப்படின்னு. இருந்தாலும் அவர் வந்து அந்த ஒரு ஆல் அவுட் அப்ரோச்சை நிறுத்தல. ஏசல் அவுட் கோட்டா முடிச்சிட்டாரு. குர்னாலோட கோட்டாவை முடிச்சிட்டாரு. புவியோட கோட்டாவை போனி போட்டா முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டாரு. ஆமா. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நீங்க எதுக்கு ப்ரொலாங் பண்ணிக்கின்னு. எப்படியா இருந்தாலும் நீங்க வந்து சேஃப் கார்ட் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா நீங்க எப்படியா இருந்தாலும் டிம் டேவிட வச்சு ஓட்டி ஆகணும், ஷெப்பர்ட வச்சு ஓட்டி ஆகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. நான் இவங்கள வச்சு ஓட்டி எனக்கு பிரஷர் போட்டு சப்போஸ் அதுல இருந்து என்னால இவங்கள மீதி வர ஷெப்பர்ட் 2 விக்கெட் எடுத்து மேட்சை டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஃபியர்லெஸ் அப்ரோச்சை வந்து நம்ம வந்து உண்மையிலே பாராட்டி ஆகணும். வைபவ் சூரியவன்ஷி பேட்டிங் என்ன பேட்டிங் டிஸ்பிளேங்க பா. ஹேட்ஸ் ஆஃப். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ் இந்த மாதிரியான ஒரு நாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து எதை பத்தியுமே கிரிட்டிசைஸ் எதுவுமே பண்ணாம வெறும் உட்கார்ந்து அட்மையர் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு ஆட்டம். புவனேஷ்குமார் வைபவ் சூரியவன்ஷிக்கு வந்த உடனே அரௌண்ட்ல வந்து போட்டார் மொத பால் அதுவும் யாக்கர் லைன்ல போட்டார். ஒண்ணுமே பண்ணல. அவர் நினைச்சிருந்தா அவர் திருப்பி அந்த 6 ஹிட்டிங் போயிருக்கலாம். அங்க ஒரு கேம் அவேர்னஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த பால் 6 ஹிட்டிங்கான பால் கிடையாது. இந்த பாலை வந்து அழகா நம்ம ஸ்ட்ரெயிட்ல அடிப்போம். ரன்ஸை நம்ம ஃப்ளோ பண்ணுவோம். அவர் பாலை பார்த்து ஆடுறாரு. அவர் ஒண்ணு கண்ண மூடின்னு சுத்தல. மிக முக்கியமான விஷயம் வை ஹி இஸ் பீங் மோர் டிஸ்ட்ரக்டிவ்னா பாலை பார்த்து அடிக்கிறார். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து உங்களால நீங்க கட்டுப்படுத்தவே முடியாது. எத்தனை மேட்ச் போனாலும் நீங்க அவருக்கு என்னதான் நீங்க பிளான் போட்டுனதாலும் அவர் அந்த பிளானை தவிடுபடி ஆக்கினே தான் இருப்பார். நீங்க எது உங்களோட 300% எஃபர்ட்டை நீங்க போட்டாதான் அவரை வந்து நீங்க தடுக்க முடியும். சிம்பிளா சொன்னா ஒரு காட்டாறு வெள்ளம் மாதிரி அவர் வந்துகின்னு இருப்பார். நீங்க என்னதான் நீங்க வந்து சிமெண்ட் மூட்டை இதெல்லாம் போட்டு நீங்க தடுக்கணும்னு நினைச்சாலும் காட்டாறு வெள்ளத்துல அவ்வளவு சீக்கிரம் தடுக்க முடியாது. அதுக்கு நீங்க தடுப்பு அணைதான் கட்டணும். அந்த மாதிரியான தடுப்பணையை யாரு கட்ட போறா அகைன்ஸ்ட் வைபவ் சூரியவன்ஷியோட பேட்டிங் பத்தி. அதான் நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளைண்ட் ஸ்லாகர்ஸ் நிறைய பேர் வந்து போன சீசன் சொல்லியிருந்தாங்க. ஈவன் நான் கூட வந்து நம்மளோட ப்ரிவியூல எல்லாம் சொல்லியிருந்தேன். அதாவது உத்தப்பா மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்லாம். பட் அந்த போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பாலை பார்த்து ஆடுறது, எல்லா பாலுக்கும் அவுட் அண்ட் அவுட்டா போறது இல்லை, வாட் டீம் ரெக்வயர்ஸ்ன்னு நினைக்கிறது, இதெல்லாம் எனக்கு வந்து மோர் தென் தட் அந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப் நம்ம இதுல ஏஷியா கப்ல எல்லாம் பார்த்தோம். சில மிஸ்டேக்ஸ் அவர் பண்ணியிருந்தாரு. நம்ம அதை பத்திலாம் பேசியிருந்தோம் முன்னாடி. அந்த இடத்துல இருந்து மேபி அவருக்கு ஒரு லேர்னிங் வந்திருக்குன்னு தோணுது எனக்கு. மோர் தென் நம்ம போய் எக்ஸ்ட்ராவா போய் அடிக்கணும், எல்லா பாலும் அடிக்கணும்ன்றது போய் தான் அவர் நிறைய மேட்சஸ் அவர் அவுட் ஆனாரு. இந்தியன் அண்டர் 19 சொல்றேன். ஸோ அப்படி இருந்து அங்க இருந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப்ல ஜெயிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வந்தப்போ வந்து அவர் கொஞ்சம் நல்லாவே ரீடிஃபைன் ஆயிருக்காருன்னு தோணுது. ஏன்னா ஒரு 2 3 டோர்னமெண்ட்ஸ் நம்ம அவரை ஃபாலோ பண்ணுவோம். இந்தியன் கலர்ஸ்ல இருக்கும் போது நிறைய ஃபாலோ பண்ணப்ப அவர் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம அங்கங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் அங்க இருந்து ஒரு சின்ன லேர்னிங் அது இந்த ஏஜ்ல வந்து ஓகே நான் பண்றது தப்புன்றது லேர்ன் பண்ணி வர்றது வந்து இட்ஸ் வெரி பிக் டாஸ்க். ஏன்னா வந்து அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது ஈகோ அவ்வளோ அதிகமாக இருக்கும், அந்த ஏஜ்ல அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இஸ் டூயிங் ஒண்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கிறது இன்னைக்கும் மேட்ச் பார்க்க முடிஞ்சு. அன்னைக்கு நம்ம பும்ராவோட சிக்ஸுமே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நாட் அ பிளைண்ட் ஸ்லாக். பும்ரா போட்டதுக்கு ஒரு ஃபியர்லெஸ் அப்ரோச் தான். பும்ராவே என்னால் ஹிட் பண்ண முடியும். ஸோ ஹியர்ஸ் ஹிட். அண்ட் இன்னைக்கு பார்த்தா 8 4 7 6 கிட்டத்தட்ட வந்து பவுண்டரிஸ்ல மட்டும் 74 ரன் அடிச்சிருக்காரு. மொத்தமாக அடிச்சது 78 ரன். ஸோ அந்த ஒரு பிளைண்ட் ஸ்லாகிங்கிறது இதுல எங்கேயுமே இல்லை. நான் வச்சா டாட் சிங்கிள் எப்படியாச்சும் அடிக்க போறேன், மீதி எல்லாமே என் கையில் பட்டுச்சுன்னா அடிக்க போறேன். ரவுண்ட் தி ஏரியால வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்றாரு. ரொம்ப லேப் ஷாட் அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல. எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் ஆன் ஓவர் அவரோட ஐசைட்ல இருக்கிற ஏரியாஸ்ல மட்டும்தான் அடிக்கிறாரு. அப்படி இருக்கும் போது வந்துட்டு நீங்க வந்து டிஃபரெண்டான அப்ரோச்சஸ் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கணும். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் போடுறீங்களா, நீங்க 140 கிக்ஸ் போடுறீங்களா, நெவர் மைண்ட், நான் கண்டிப்பா அந்த பால 6 அடிப்பேன். ஏன்னா அவர் கரெக்ட் டைமிங் அடிக்கிறாரு. அந்த பேட் வந்து ரேஸ் நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா அந்த ஒரு ஆர்க் இருக்கு. அது போன வருஷத்துல இருந்தே காட்டிட்டு இருக்காங்க அந்த எப்படி போகுதுன்ட்டு. ஸோ அந்த அடிக்கிறது வந்து நீங்க 140 கிக்ஸ் போட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா செகண்ட் இயர்ல அடிக்கிறாரு. அது நீங்களே அவருக்கு எக்ஸ்ட்ராவை எடுத்து கொடுக்குறீங்கன்ற மாதிரி தான். அண்ட் ஒரு கட்டத்துல மேல எப்படின்னா இந்த ஒரு இன்னிங்ஸ் தான் இன்னைக்கு அவங்களை காப்பாத்துச்சுன்னு சொல்லலாம்.
சில டீம்ஸ், அதாவது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், சிஎஸ்கே மாதிரியான ஒரு டீம் இந்த 201 எப்படி சேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா டேக்கிங் டீப் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த டேக்கிங் டீப் வந்து எங்கே நமக்கு அடி வாங்குன்றது இன்னைக்கு மேட்ச்ல நான் லைவாக பார்த்தேன். அந்த ஒரு 4 விக்கெட் குயிக் விக்கெட் போச்சுன்னா நீங்கள் டேக்கிங் டீப்பை 10 பேர் ஓவரை நீங்கள் 14 கொண்டு போய் நிப்பாட்டுவீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், 10 ஓவரில் 14 நான் ரீச் ஆயிடுறேன். எனக்கு ரெக்வயர்ட் ரேட் 6 வந்துருக்கும். அடுத்த 10 ஓவரில் நான் 5 விக்கெட் போனாலும் நான் தட்டி தட்டி அடிச்சுக்கிறேன். அதுதான் எக்ஸாக்டா நடந்துச்சு. 25 பால்ல 24 ரன் ஜடேஜா ஒண்ணுமே பண்ணல. தட்டி 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 ஓடிஐ இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிருக்காரு. அப்படின்னாலும் 2 ஓவர் பாக்கியில கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த அப்ரோச் ஹஸ் பீன் வெரி மச் ஹெல்ப்ஃபுல், நாட் ஜஸ்ட் ஃபார் வைபவ் சூரியவன்சி பட் ஃபார் ஆர்ஆர். ஆர்ஆர் இங்க ஒரு குஷன் எடுக்கிறதுக்கு காரணம், வைபவ் சூரியவன்சி 6 ஓவர்ல அடிச்சு கொடுத்தா போதும், அதுக்கு மேல வர்றது ஃபுல்லா போனஸ் தான். அப்ப இன்னைக்கு வைபவ் சூரியவன்சி எத்தனை ஓவர் ஆடி இருக்காருன்னா 8 ஓவர் ஆடி இருக்காரு. எக்ஸ்ட்ராவா 2 ஓவர். அவரை பொறுத்த வரைக்கும் 12 பால். அந்த 12 பால்ல 6 6 போயிருந்துச்சுன்னா கேம் முடிஞ்சு. அதுதான் அவங்களோட கால்குலேஷன். வைபவ் சூரியவன்சி நீட் நாட் டு ஸ்டாண்ட் ஃபார் ஆல் 20 ஓவர்ஸ். அந்த 7-8 ஓவர் எனக்கு போதும். அந்த 7-8 ஓவர்ல அவர் சேஸ் பண்றாரோ இல்ல ஃப்ரண்ட்ல அடிக்கிறாரோ, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிக்கிறாரோ, அந்த டிஸ்ட்ராக்ஷன் போக மீதி எல்லாருமே கொஞ்சம் 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 கான்ட்ரிபியூட் பண்ணா எனக்கு அந்த ரெக்வயர்ட் ரேட் வந்துடும். ஸோ இந்த அப்ரோச் வந்து ஆர்ஆர் டிசைட் பண்ணது எங்களுக்கு இது மட்டும் தான் வேணும்ட்டு. ஏன்னா இன்னைக்கு அவுட் அண்ட் அவுட்டா 2 பேரும் தான் போறாங்க. ஜெய்ஸ்வாலும் போறாங்க, இவரும் போறாங்க. ஆன் லக்கி டே இது வரைக்கும் 4 மேட்சும் கிளிக் ஆயிருக்கு. ஆன் ஒன் அன்பார்ச்சுனேட் டே 2 பேரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு அவங்களுக்கு அந்த டெஸ்டிங் எப்படி இருக்கும்ன்றது தெரியல. ஆனா அன்லஸ் அண்ட் அன்டில் இட் ரன்ஸ் குட், வண்டி நல்லா ஓடுதுன்னா ஓடிட்டு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான். அதனால வந்து ஓவராலா எனக்கு சொல்ல போனா அந்த அப்ரோச் வந்து வைபவ் சூரியவன்சி மட்டும் ஒரு இது இல்லை. அவரோட பேட்டிங்கை நம்ம இன்னும் நிறைய பேசிட்டே தான் இருக்கணும். அண்ட் அவர் பிளைன் ஸ்லாகர் இல்லைன்னு நம்ம கையில கண்ணில் காட்டிட்டாரு. ஹி ஹாஸ் டு ரீச் லாட் மோர் ஹைட்ஸ். அந்த அப்ரோச் வந்து ஆர்ஆருக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், அப்படிதான் சொல்லணும். ஸோ நம்ம வைபவ் சூரியவன்சி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்களோட போர்வையில ஒரு பிளேயரை பத்தி நம்ம அதிகம் பேச மறக்கிறோம். துருவ் ஜுரல். துருவ் ஜுரேல். துருவ் ஜுரல் போன வருஷம் பெரிய கிரிட்டிசிசம் வைக்கப்பட்டது அவர் மேல. ஜாஸ் பட்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இவரை 14 கோடிக்கு ரீடைன் பண்ணாங்க. இவர் வந்து அடிப்பாருன்னு எதிர்பார்த்த பல மேட்சஸ் வந்து இவரும் ஹெட்மேயரும் சொதப்பிட்டாங்க. பல சேசஸ் வந்து இவங்க 2 பேருனாலதான் கையை விட்டு போச்சுன்னு பல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இந்த வருஷம் அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சது அட் நம்பர் 3. ஆனா அவரு சூரியவன்சி நிக்க வச்சுன்னா அவரு மினி சூரியவன்சி மாதிரி அவரு அடிச்சுன்னு இருந்தார். அவரு இந்த மேட்ச்ல வந்து துருவ் ஜுரலும் நிக்காம அவர் போயிருந்தாரு, இந்த மேட்ச் ஆர்ஆர் கையை விட்டு போற வாய்ப்புகள் அதிகமா இருந்துச்சு. கவுண்டர் அட்டாக்ல சூப்பரா விளையாடிக்கின்னு இருந்தார். ஸ்டார்டிங்ல 260 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிக்கின்னு இருந்தார். அதுக்கப்புறம் ரைட்டு விக்கெட் எல்லாம் விழுந்துட்ட உடனே ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடுறாரு. டபுள் கியர்ல ஆடின்னு இருக்கிறாரு. அந்த ஒரு இந்தியன் டீமுக்கு விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஒரு பேட்டிங் டிஸ்பிளே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இருந்தாலும் ரியான் பராக், ஹெட்மயர் இவங்க 2 பேரும் இன்னமும் கிளிக் ஆகாம தடுமாறின்னு இருக்கிறது ஆர்ஆருக்கு ஒரு கன்சர்ன் தான். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். ஆண்ட்ரே பர்கர், ஆர்ச்சர் இவங்க 2 பேரும் பவர் பிளேல ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஸ்டார்ட்டை வந்து பவுலிங்ல கொடுத்துட்றாங்க. சூரியவன்ஷி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் அன்பிலீவபிள் ஃபயர் பவரை பேட்டிங்ல கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு குஷன் வந்து ஆர்ஆருக்கு ஈஸியா கிடைக்குது. இத சுத்தி இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மீதி 2 பேர் பேட்டிங்ல வந்து துருவ் ஜுரல், பவுலிங்ல வந்து ரவி பிஷ்னாய். இவங்க 2 பேர் மேட்சுக்கு 6 பேர் கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்றாங்க. 3 பிளேயர்ஸ் மட்டும்தான் இன்னமும் அந்த ஒரு ஷேடோக்குள்ள ஒளிஞ்சிக்கினே இருக்கிறாங்க. ஒன்னு ரியான் பராக், இன்னொன்னு ஹெட்மேயர். ஹெட்மேயர் கூட என்ன சொல்றது, ஃபீல்டிங்ல வந்து அழகா இன்னைக்கு வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஹெட்மேயர். 2மே அன்பிலீவபிளான கேச்சஸ். டானவன் ஃபெரேரா, டானான் ஃபெரேரா கொண்டு வந்தது வந்து 1 கோடி கொண்டு வந்தது ஒரு ஸ்டீல்னு நம்ம எதிர்பார்த்தோம். டானான் ஃபெரேரா அவரோட எபிலிட்டி இன்னமும் நமக்கு தெரியல, பார்க்க முடியல இன்ஃபேக்ட் சொல்ல போனா. பட் ஸ்டில் ரியான் பராக் இஸ் த ரியல் வீக் லிங்க் இன் ராஜஸ்தான் ராயல்ஸ். அவரோட கேப்டன்ஷிப் நல்லா இருக்குது. ஆஸ் அ பேட்ஸ்மேனா அவர் ஒரு வீக் லிங்கா தென்படுறாரு. ஆர்ஆர் இப்ப வந்து அவங்களுக்கோட 3 மேட்ச் வந்து ஹோம்ல விளையாடின அந்த கவுகாத்தி வென்யூ இதோட முடியுது. இது ஒரு ட்ரீம் ரன். கவுகாத்தி பிச்சர்ஸ் வேற. அடுத்தது அவங்க போறது சஹல்மான் சிங் ஸ்டேடியம். சஹல்மான் சிங் ஸ்டேடியம் ரவி பிஷ்னாய்க்கு கை கொடுக்கும். அதே சமயம் துஷார் தேஷ்பாண்டே, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆண்ட்ரே பர்கர் இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு வந்து அது எந்த அளவுக்கு கை கொடுக்குன்ற ஒரு கேள்வி வருது. நான் மீதி இந்த வைபவ் சூரியவன்சியை மட்டும் நான் தனியா வச்சிடறேன். நான் அவருக்கு வந்து நீங்க எந்த கிரவுண்டு எங்க கொடுத்தாலும் அவரு வந்து ஒரு சப்ளைம் டச்ல இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பட் ஸ்டில் அவரு மட்டுமே நீங்க டிபெண்டன்சில இருந்தீங்கன்னு வைங்களேன். ஆர்ஆர்ல ஒரு வருஷம் ஜாஸ் பட்லர் இந்த மாதிரிதான் ஃபிளையிங் கலர்ஸ்ல போனார். 5 மேட்ச்ல 400 சில்லறைக்கு மேல எடுத்தார் 2023. ஆர்ஆர் அசைக்க முடியாத ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு மிட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல சுத்தமா ஃபார்ம் அவுட் ஆயிட்டார். 4 டக்கோ என்னவோ, 4 டக்கோ 5 டக்கோ. ஆர்ஆர் படுத்தும்.
ஆர்ஆர் ஒரு 22ல இருந்தே நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் எல்லாம் சூப்பர் சாலிடா கொடுத்திருக்காங்க. 2025 தவிர அவங்களுக்கு ஓப்பனிங் பட்டைய கிளப்பியிருக்காங்க ஒவ்வொரு டைமும். ஆனா பினிஷிங் சரியாவே இல்ல. அதனாலே பல நேரம் அவங்க மாட்டிக்கின்னு முழிக்கிறாங்க. இந்த வருஷம் அந்த ஒரு எரரை ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா ஐ திங்க் ஆர்ஆர் வந்து திருப்பி டாப் டூல முடிக்கிற வாய்ப்புகள் அதிகமா எனக்கு தென்படுது. பட் இந்த பக்கம் ஆர்சிபி பக்கம் வந்துட்டோம்னா குர்னால் பாண்டியா இன்னைக்கு வந்து அவரோட வழக்கம் போல பவுன்சர் எல்லாம் போட்டு தலைவன் தான் ஒரு வேற ரகத்துல ஒரு பவுலிங்க போட்டான். ஃபீல்டிங் சூப்பரா இருந்துச்சு. குரூஷியல் 2 விக்கெட் எடுத்தார். ஒரு பெரிய அசட் ஆர்சிபிக்கு நான் பாக்குறது வந்து குர்னால் பாண்டியாவா எனக்கு தென்படுறாரு. குர்னால் பாண்டியா பத்தி குருநாள் பாண்டியா அதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாருமே ரன்ஸ் பயங்கரமா ப்ளீட் ஆனாங்க. வைபவ் சூரியவன்சி இது விக்கெட் எடுக்க முடியல. அது வரைக்கும் வந்துட்டு வைபவ் சூரியவன்சிக்காக நிறைய பேர் என்னென்னமோ பிளாட்ஸ் தான் பண்ணா. ஆனா இங்க வந்தா நீங்க வந்து நான் எதுவுமே என் பால்ல எதுவுமே பெருசா இருக்காது, ஸோ ஐ எம் ட்ரஸ்டிங் மை ஸ்பீடு. அதுதான் பண்றாரு. 110 கிளிக்ஸ்ல போடுறாரு. 110ன்றது ஆவரேஜா அவரோட கிளிக் இருக்கு. 118ல ஒரு பவுன்சர் போடுறாரு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ஜடேஜா எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன ஒய்டு கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் என் ஸ்ட்ரென்த்ன்ட்டு போறாரு. அதுல தப்பு எதுவுமே இல்லை. நான் பவுலிங் செக் பண்ணல, எதுவும் பண்ணல. நான் எல்லாமே ரூல்ஸ்க்கு எது அகெயின்ஸ்டா எதுவுமே பண்ணல. எல்லாமே ரூல்ஸ்குள்ள பண்றேன். அண்ட் அடிச்சுக்கோ, பவுன்சர் போட்டா அடிச்சுக்கோ, என் ஸ்பின் பவுன்சரா அடிச்சுக்கோ, இல்லைன்னா என்னன்னா. பட் இப்படி ஒரு பயங்கரமா அடிச்ச டாப் ஆர்டர்ல அவர் 4 ஓவர்ல 30 ரன் தான் கொடுத்துருக்காரு. 2 விக்கெட் வேற. அந்த 2 விக்கெட்டும் அடுத்தடுத்த பால்ஸ்ல குயிக் சக்சஷன்ல வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த வந்து அவரு ஒரு அசட்ன்றது நம்ம மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து விளையாடுறப்ப இருந்தே தெரியும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க எல்எஸ்டியில விளையாண்டப்பயும் அவர் ஒரு நல்ல பிளேயரா தான் இருந்தாரு. அவர்னால மேட்சஸ் ஜெயிச்சுக்கவும் செஞ்சிருக்காங்க. அவர் நல்லா லீடும் பண்ணியிருக்காரு சர்டன் மேட்சஸ். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு ஒரு பெரிய ஸ்டீல் தான். ஆக்சுவலா பை பண்ணப்பே நம்ம அதை பேசியிருந்தோம். அண்ட் போன சீசன் பயங்கரமா அவரும் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஒரு மேட்ச் அவர் தான் சிங்கிள் ஹேண்டடா விராட்டோடலாம் பார்ட்னர்ஷிப் போட்டு ஜெயிச்சிருப்பாரு. ஸோ அஸ் அ பேட்டரா இன்னும் நமக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் இந்த சீசன்ல வரல. பட் வந்து ஒரு பவுலரா வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா நான் வந்து ஒரு மேக்ஸிமம் 8 or 9 ரன்ஸ் பெர் ஓவர் கொடுப்பேன். அண்ட் அவர் பண்றதே பவுன்சர் வச்சிருக்கு. பவுன்சருக்கு ஃபீல்ட் செட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு எப்படி ஒரு பேசர் செட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு பேசர் வந்து பின்னாடி செட் பண்ணுவாங்க. இவர் வந்து 30 yard சர்க்கிள்குள்ள பின்னாடி வச்சு ஆள் ஈஸியா எடுக்கிறாரு. ஏன்னா கார்த்திக் சர்மா சிஎஸ்கே மேட்ச்ல எடுத்ததா இருக்கட்டும், இந்த தடவை ஹெட்மேயர் எடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஃபீல்ட் செட் பண்ணி பவுன்சர் போடுறாரு. அவ்வளவுதான். ரொம்ப கீப்பிங் இட்ஸ் வெரி சிம்பிள். அதனால வந்து ஒரு மாதிரி நம்ம என்னதான் செங்கல் சைக்கோ அது மாதிரிலாம் கலாச்சாரம் ஒரு வேல்யூ சரியான ஒரு வேல்யூ தான். அவர் இன்னும் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாருன்னா ஒரு மேட்ச்ல திடீர்னு 4 விக்கெட் எடுத்தாருன்னா கேம் மாத்தி விட்டு போயிடுவாரு. அவரை நீங்க ஈஸியா அப்ரோச்சும் பண்ண முடியாது. எப்போ பவுன்சர் போடுவாரு, இல்ல எப்போ இது பண்ணுவாரு. பவுன்சர் போடும்போது கரெக்டா நான் பார்த்தேன் அந்த ஸ்பீட் லிமிட் பார்க்க. மீதியெல்லாம் நார்மல் பால்ஸ்லாம் 90, 98 அந்த இதுல இருக்கு. பவுன்சர்ஸ் மட்டும் 110, 180, 115 இருக்கு. ஸோ அந்த ஃபாஸ்ட் பவுன்சர்ஸ் நீங்க ஸ்பின்னர் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போ நீங்க அங்க இருந்து எப்படி புல் பண்ணுவீங்க, எதுவும் பண்ண முடியாது. அப்போ ஃபால் ஷாட் ஆடுவீங்க. ஸோ அவர் மெதுவாக ஆடணும் தான் நினைப்பீங்க. அவர் 4 ஓவர் நீங்க கடத்திட முடியும். இப்படிதான் பண்ணுவீங்க. ஸோ அதனால வந்து அது டாக்டிக்கல் மூவ் அவர் சைடு இருந்தும் இருக்குது. ரஜத் பட்டிதார் அவர் கரெக்டாக அந்த மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணி ரன்னை கன்ஸ்டைன் பண்றதுலயும் ஒரு பர்ஃபெக்டான மேட்சா இருக்காரு. அன்டில் அண்ட் அன்லெஸ் இந்த நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் வரக்குள்ள இது பெரிய ஒரு சிக்கலாக தான் இருக்கும் ஆர்சிபிக்கு. யார் யாரெல்லாம் ரீடைன் பண்றதுன்னு. அப்போ தேமே லூஸ் குருநாள் பாண்டியா மாதிரியான ஒரு பிளேயரை தேமே லூஸ். அண்ட் இன்னைக்கு ஒரு ஆடட் பாயிண்ட் என்னன்னா வந்து குருநாள் பாண்டியாக்கு இன்னைக்கு ஒரு இடத்துல சுயா சர்மான்னு ஒரு பர்சன் இல்லாதனால இன்னைக்கு இந்த பவுலிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இல்லாத மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு சுயா சர்மா மாதிரி ஒரு பிளேயர் இருந்திருந்தா மேபி இது இன்னும் கொஞ்சம் இந்த 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 19th ஓவர் வரைக்கும் போயிருக்கலாம். அந்த மாதிரிலாம் போயிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் விக்கெட்ஸ் விழுந்திருக்கலாம். இல்ல ரன்னு கம்மியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃபரன்சஸ் இருந்துச்சு. அப்படி இருக்கிறனால அதுவும் ஒரு பயங்கரமான காம்போவா இருந்தது. கரெக்ட் தான். குர்னால் பாண்டியாவோட இது ஒரு சூப்பரான பாயிண்ட் தான் அது. குர்னால் பாண்டியாவது அவரோட வேரியேஷன்ஸ் அதிகமா பார்க்க முடியுது. சின்ஸ் அவர் வந்து சும்மாவே நல்லா போடுவாரு. இந்த ஆர்சிபிக்கு வந்துட்ட உடனே ஒரு பவுன்சர் வேரியேஷன்ன்றது வந்து மத்த ஸ்பின்னர்ஸும் இதை பார்த்து அவங்களும் இந்த ஒரு பவுன்சரை கொண்டு வர வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ் வந்து 200, 250 அடிக்கும் போது பவுலர்ஸ் வேற ஆயுதம்னா என்ன பண்றது? அவங்களுக்கு வந்து எல்லாமே பவுலர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரியான ஒரு லீக் ஃபார்மேட்ல அவங்க வந்து ஸ்லோ பால்ஸோட எவல்யூஷன் அதிகமாக ஆரம்பிச்சு, கட்டர்ஸோட எவல்யூஷன் அதிகமாக ஆரம்பிச்சு. இந்த மாதிரி இப்ப வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து பவுன்சர் போடுறன்ற ட்ரெண்ட் வந்து குர்னால் பாண்டியா மூலயமா அதிகமாகிற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஒவ்வொரு டீம்லயும் ஸ்பின்னர்ஸ் வந்து எக்கனாமி வந்து 8, 9 தான் போயின்னு இருக்கிறாங்க. அவங்களால அதை தடுக்க முடியல. ஓரளவு டென்ட்டை குறைக்கணும், எனக்கு விக்கெட் எடுக்கணும், ஸ்பின்னர்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை விட்டா வேற வழியும் அவங்களுக்கு தெரியாது. மும்பை இந்தியன்ஸ் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் சுத்தமா படுத்துட்டாங்க.
அவங்களால எதுவுமே பண்ண முடியல. போன மேட்ச் கசன்ஃபர் ஏதோ ஓரளவு அவரும் நான் பேசுதான் ஃபுல் பேஸ்ல வச்சுதான் அவரும் விக்கெட்டை எடுக்கிறாரு. நல்லா லைன்ல லென்த்ல போட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு டாக்டிக்கல் அப்ரோச்சா ஒவ்வொரு டீமோட ஸ்பின்னர்ஸும் ட்ரை பண்ற வாய்ப்புகள் இனிமே நம்ம எதிர்காலத்துல பார்க்க முடியும். இந்த ஒரு மேட்சை பத்தி கடைசியா சொல்லணும்னா நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்ததுதான், போன பொங்கலுக்கு நானே இந்த சம்மருக்கு நீங்களாடா அப்படின்ற மாதிரி மும்பையும் சென்னையும் வந்து ஆர்சிபி பார்த்து சொல்ற மாதிரி தான். இந்த கோயில் கால படத்துல போட்டு எல்லாரையும் போட்டு அடிச்சிருவாப்புல. ஒரு ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ராமையா ஒஸ்தாவையா காமெடி கூட்டிட்டு போய் செந்தில 2 குத்து குத்திட்டு கவுண்டமணியும் போய் 2 குத்து குத்திடுவாங்க. அண்ணே ஏன்டா சொல்லல, அண்ணே அண்ணேன்னு சொல்ல முடியுது, அடிவாகனத சொல்ல முடியல, நீ சொல்லணும்னு நினைச்சா சொல்ல மாட்டியே, நானும் வாங்கணும்ன்ற ஒரு எண்ணம். அந்த மாதிரி மும்பையை பார்த்து ஆர்சிபி 12ஆம் தேதி கண்டிப்பா டாஸ் அப்ப பாண்டியா கிட்ட போய் சொல்லுவார் ரஜத் பட்டிதார், ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாமேப்பா, அந்த குத்து குத்துனான். ஆனா சூரியவன்சி நல்ல பையன், இந்த அங்கிள் கோச்சிக்க கூடாது, அந்த அங்கிள் கோச்சிக்க கூடாது, 3 அங்கிளையும் பாரபட்சம் இல்லாம அடிச்சாப்புல. 3 பேரையும் அடிச்சாரு. ஒரு அங்கிளுக்கு 50, ஒரு அங்கிளுக்கு 40, ஒரு அங்கிளுக்கு வந்து 70. யாரையும் குறை வைக்காம அடிச்சாரு. இன்னும் வந்து கம்பெனி 50 இன்னும் செஞ்சுரி வரல. எனக்கு என்னவோ கொல்கத்தா அங்கிள் எப்ப போறாருன்னு தெரியல. அவருதான் தேல்பத்ரி சிங்கா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு இப்ப இருக்கிற பவுலிங் யூனிட். அதுக்கும் கண்டிப்பா இருக்கு. என்ன நடக்க போகுதோ. அப்புறம் நாளைக்கு வந்து மேட்ச் 2 மேட்ச். ஒன்னு வந்து பஞ்சாபோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோ, அது ஒரு 200+ எழுதி வச்சிருவோம். அந்த மேட்ச்ல ராத்திரி ஒரு 4 நாளா நிம்மதியா இருந்த மஞ்சப்படை, பிபி டேப்லெட், சுகர் டேப்லெட், ஆன்சைட்டி டேப்லெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உட்கார வேண்டிய சூழ்நிலை வருது நாளைக்கு. டேப்லெட் தேவையில்லை. இவனுக்கு யாரா பிரைம் ஸ்லாட் கொடுத்தது? எப்பா ஒரு காலத்துல SRH பார்த்து கேட்ட கேள்விப்பா இதெல்லாம். சிஎஸ்கே பார்த்து கேக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. என்ன பண்றது, அந்த ஆட்டம் தான், பண்ண ஆட்டம் தான். பாப்போம் நாளைக்கு சிஎஸ்கே கம்பேக் கொடுக்குதான்னு. இல்ல நாங்க மறுபடியும் T20 வந்து வாழ வைப்போம். நாங்க திரும்ப 200 கீழே ஒரு ஸ்கோர் அடிச்சு T20 அலைவ் ஆக்குறோம் நாங்க. ராகுல் வேற கரெக்டா ஃபார்முக்கு வந்துட்டாப்புல. அது எப்படின்னு தெரியல. ராகுலுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வருதுன்னா அது முன்னாடி மேட்ச் ஃபார்முக்கு வராரு. என்ன கதைன்னு புரியல. எல்லாரும் நான் எங்களை பார்த்தாலும் அடிச்சு பழகிக்கிறேன். எங்ககிட்ட வந்துதான் ஹீரோ வர. நீயும் அடிச்சு ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறியா? அடிச்சுக்கோ. நாளைக்காவது சென்னை வந்து அந்த பாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுவாங்கன்னு நம்புறோம். ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்சஸ் அகேடா இருக்குது. வீக்கெண்ட் தரமான மேட்சஸ் வருது. ஏன்னா இந்த வாரம் ரைவல்ரி வீக்குன்னு. நாளைக்கு வந்து டிசி வர்சஸ் சிஎஸ்கே, அது ஒரு ரைவல்ரி வீக்கு. ரொம்ப நாள் போட்டோஸா இருந்த சேப்பாக்கு வந்து டிசி போன வருஷம் பிரீச் பண்ணாங்க. சென்னைக்கு ரொம்ப டெஸ்பரேட்டா பாயிண்ட் எடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயம். இல்லைன்னா வந்து பல பிரச்சனைகள் அது. ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு படம் லீக் ஆனதுக்கே இவருதான் காரணம்னு பிளெமிங் தான் டேக் பண்ணின்னு இருக்கிறாங்க. அதனால இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னு வைங்கள, எல்லாத்துக்கும் காரணம் பிளெமிங் தான் எல்லா பக்கமும் டேக் அடிக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இன்னொன்னு ஃபேன்ஸும் வந்து ஒரு டிஸ்பிலீஃபுக்கு வந்துறாங்க. போன வருஷம் போட்டு செம்ம மொத்துன்னு மொத்திட்டாங்க எல்லா டீமும். இந்த வருஷமா ஆரம்பமும் சரியில்லை. ஃபேன்ஸோட பல்ஸ் உங்களுக்கு சுத்தமா நீங்க ஃபேன்ஸோட நம்பிக்கை போயிடுச்சுன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கே நல்லா இருக்காது. போன வருஷம் நேத்துக்கே கொல்கத்தால ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. ஃபேன்ஸ் காலி ஆயிடுச்சு இவங்க ஆடின விதத்துக்கு. 5 ஓவருக்கு 17 ரன்லாம் பாத்துட்ட உடனே ஃபேன்ஸே காலி ஆகுது. உங்களால எவ்வளவுதான் ஒரு இது சமாளிக்க ஒரு இது பார்க்க முடியும். வின்னர் லூஸ் இந்த பிரான்சைஸ் தான், இந்த கிளப் தான் நீ லவ் பண்ணும், எல்லாம் சரிதான். அவங்களால டிஸ்பிலீஃபுக்குள்ளன்னு ஒண்ணு வந்துட்டாங்கன்னா அவங்களால மனசு ஏத்துக்காது. அதை பாக்குற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு இருக்காது. ஃபேன்ஸ் உடஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு அந்த ஒரு இது நம்பிக்கை வர்றது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள எந்த டீமும் தள்ளாம இருங்க தயவு செஞ்சு. ஒரு 200% எஃபர்ட்டை போட்டு நாளைக்கு 2 பாயிண்ட் பேக்ல வாங்குவாங்கன்னு நம்புறேன். அது இன்னைக்கு அது வந்து வாங்குறது காட்டிலும் இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்ல வேண்டியது என்னன்னா வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆர்சிபி இன்னைக்கு வந்து ஒரு 15 ரன் நீடட் ஆஃப் லாஸ்ட் 4 overs சம்திங் ஏதோ இருக்காங்க. பவுண்டரி லைன்ல பெத்தல் உசுரை கொடுத்து வந்து ஃபீல்டிங் பண்றான். மேட்ச் தோக்க போறாங்கன்னு தெரிஞ்ச போன மேட்ச். அது ஏன் அப்படி ஃபீல்டு பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. அவன் ஃபீல்டு பண்ணலன்னா மெதுவா வந்து ஓடி வந்து எடுத்தாலும் கேட்கறதுக்கு யாருமே இல்லை, முடிஞ்சு போன மேட்ச். ஏன் அந்த எஃபர்ட் புஷ் பண்றாங்க? தே ஆர் கீப்பிங் த ஸ்பிரிட்ஸ் ஹை.
ஓகே, மேட்ச் தோக்க போறேன் இன்னைக்கு. நான் இந்த ஒரு சின்ன ஒரு 2 ஸ்ட்ரைட் எடுத்து வச்சேன்னா ஒரு ரன் சேவ் ஆகும், ஒரு பால் சேவ் ஆகும், ரன் ரேட் டிஃபரன்ஸ் வரும். நான் ரன் ரேட்டை ரொம்ப அடி வாங்காம பார்த்துப்பேன். இந்த இன்டென்ட் ஏன் சிஎஸ்கேக்குள்ள சுத்தமா இருக்க மாட்டேங்குதுன்னே தெரியல. கடமைக்குன்னு விளையாடணும்னு விளையாடுறாங்க. நான் என்ன சொல்றேன், தோத்து போங்க, 3 மேட்ச் தோத்து போங்க, கண்டிப்பா தோத்து போங்க, 10 கூட தோத்து போங்க. ஆனா அந்த 10ல இன்டென்ட்டோட தோத்து போறீங்களா, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நான் எல்லாமே எஃபர்ட் போட்டு தோத்து போறேன்னா அது எஃபர்ட்டே போட மாட்டேன், நான் எனக்கு என்னன்னு இருப்பேன். மாமியார் மருமக மாதிரி நான் ஒரு ஒரு சைட்ல இருப்பேன் அப்படின்னு சாம்சனும் ருத்துராஜும் ஒரு ஒரு சைட்ல இருக்கிறதும், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எங்க ஃபீல்டரை ஒரு பிளேஸ் பண்ணணும், தூபே எங்க நிக்கணும், தூபே மாதிரி ஒரு ஃபீல்டரை எதுக்கு நீங்க அங்க ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸ்ல வைக்கணும். எப்பேற்பட்ட ஒரு டீமா இருந்துச்சு, எங்க எங்க பவுண்டரி லைன்ஸ்ல வந்து எவ்வளவு பெரிய ஆளுங்க வந்து நின்று விளாண்டு கொடுத்த மேட்ச், விளாண்டு கொடுத்த ஒரு பிரான்ச்சைசி. ஓகே, நீங்க அந்த லெகசியை காப்பாற்றணும்னு முதல் நினைக்கணும். நீங்க எங்கெங்க பிளேஸ் பண்ணணும்னு தெரியணும்ல, உங்களோட கன் ஃபீல்டர்ஸ் எங்க வைக்கணும்னு தெரியணும்ல. இது வந்து நான் 2024 இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ருத்துராஜ் வந்து பவுண்டரி லைன்ல முகேஷ் சௌத்ரியை உட்கார நிக்க வைப்பாப்ல. அவன் அழகா பால் வர்றத கை கடையில பாலை விட்டு சிக்ஸ் விடுவான். இப்படிதான் நீங்க வைக்கிறீங்க. ஒரு பிளேயர்ஸ் எங்க வைக்கணும்னு தெரியல. சரி ஓகே, அது மோச்சுன்னா வேற என்ன மாத்தணும், எதுவுமே கிடையாது. எந்த இடத்துலயும் நீங்க ஒரு எஃபர்ட் போடாம இருக்கிறப்ப ஹவு வில் த 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வரும்? அந்த 2 பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு நீங்க எஃபர்ட் போடணும்ல. இல்ல தப்பு பண்றதையாச்சும் அட்ரஸ் பண்ணுமே, ஏன்னா அட்ரஸ் பண்றதே இல்லை. அது புலம்புறதுக்கு தனி வீடியோ வேணும். ஆனா பாப்போம், நாளைக்கு மேட்ச் ஜெயிச்சாங்கனாலும் தோத்தாங்கனாலும் அதுக்கு ஒரு தனி வீடியோவை தான் பேசணும். ஸோ நாளைக்காவது சிஎஸ்கே பாயிண்ட் எடுக்கும்னு நம்புறேன். இந்த பக்கம் சர்பஞ்ச் சாப் வந்து ஒரு மாதிரி வெறித்தனமா போறாரு பஞ்சாப் லாரியை வச்சுக்கின்னு. பஞ்சாப் லாரிக்கு வந்து சன்ரைசர்ஸ் வந்து முட்டுக்கட்டை போடுமா, இல்ல பஞ்சாப் லாரி சன்ரைசர்ஸ் மேலேயே வண்டியை விட்டு ஏத்துமா அப்படின்றது இப்போ 2 மேட்சா நாளைக்கு ரிவ்யூவில் வந்து பேசுவோம். ஸோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹெச்பிடி அண்ட் சரோ ப்ரோ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.